நல்லா நல்லா வாய்க்கணும் குத்த ஆட்டுறோம் அப்படியே நல்லா நல்லா இல்லைன்னா நான் வெளில எனக்கு போறேன். திருநெண்டூர் வரைக்கும் விட முடியுமா? திருநெண்டூர் வரைக்கும் பேர் என்னப்பா? என் பேர் வந்து கவி. ஷார்ட்டா கவி போவாங்க. ஃபுல்லா கவியரசன். கவியரசன். யாராவது கேட்டா வந்து ஷார்ட்டா கூப்பிடுற பேர் தான் சொல்லுவாங்களா? இல்ல ஃபுல் நேம் தான் அவர் சொல்லுவேன். ஆனா எனக்கு கவின்னு தான் பிடிக்கும், கவியரசன் பிடிக்காது. அதனால சரி வச்சோன்னா அடிக்க வேண்டியதானே. நீ ஏன்னா வச்சுட்டேன் பேர் வச்சோன்னா பேர் வச்சு அடிக்க முடியாது. யார் வச்ச உனக்கு பேரு? ஊர்ல அப்பா தான் வச்சிருப்பாரு. அப்பா இல்ல அம்மா 2 பேரும் அடிக்க முடியாது. அது எப்படி சும்மா எல்லாரும் சொன்னா என்ன படிக்கிறான்? அவன் வந்து இங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் என்ன படிக்கிறான்? பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன். பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ். எந்த காலேஜ்? திருநெண்டூர்ல ஜெயா காலேஜ். சொந்த ஊரே சென்னை தானா? சொந்த ஊர் சென்னை இல்ல, காலேஜ் சேர்ந்திருக்க சொந்த ஊர் வந்து ஒசூர். இங்க வந்து தங்கி படிக்கிறேன். மாமா வீட்டுல தங்கி படிக்கிறேங்க. நல்லா படிச்சீங்க சரியா? ஏன்னா இப்ப நான்லாம் வந்து பாத்தோம்னா என்னோட திறமைய வச்சு மேல வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அது வந்து பொய்ன்றது இன்னைக்குதான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஆமா, திறமைய வச்சு 100ல ஒருத்தவன் தான் மேல வர முடியும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாதுன்றது வந்து நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன். நான் அதாவது எப்படி சொல்றது, மனசே வெறுத்துட்டு வச்சுக்கா, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, செத்துடலாமெல்லாம் தோணுது. அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஆனா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ளூட் வாசிக்கணும்னு ஆசை எனக்கு. ஆமா, புல்லாங்குழல். நான் என்னோட வாசிப்பு வந்து படத்துல இருக்கணும்ன்றது வந்து ஒரு 5-6 வருஷமாவே வந்து தீவிரமா வந்து ஒரு ஆசை வந்துருச்சு எனக்கு. சரி, இன்னைக்கு வந்து டைரக்டர் வந்து ஒரு ஆடிஷன் ஒன்று வச்சாரு. சரி நம்ம போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வந்து வாசிச்சாலே சரி ஓகே சொல்றாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. போய் கலந்துக்கலான்ட்டு போனான். ஒரு 10-15 பேர் கூட வந்திருந்தாங்க. என்னை விட மட்டமா வாசிச்சான். அவன்லாம் வந்து செலக்ட் ஆயிட்டான். ஆமா, நான் மூச்சு தம் கட்டி வாசிக்கிறான். அவர் என்னன்னா பாட்டு சொல்றான், எல்லா பாட்டும் வாசிக்கிறான். அவரு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்றாரு. செலக்ட் பண்ணல. எனக்கு வெறுத்துருச்சு. அதெல்லாம் சொல்றேன், நான் படிச்சுக்கின்றான். படிச்சுக்கிட்டேன்னா என்ன சொல்றது, படிச்சுக்கலாம் அந்த மாதிரிதான். இப்ப அவர் வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இப்ப நான் போயிட்டு முடங்கி உக்காந்துட போறது கிடையாது. சும்மா இருந்தேன்னா சிலந்தியும் சிறை பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நான் வந்து சும்மா இருக்க போறது இல்ல. அவர் வேணான்னு சொன்னா சோசியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றான். ஆமா, ஓபன் பண்ணி நான் வாசிக்கிறத எடுத்து வந்து ரீல்ஸா போட போறேன். அப்ப போட்டா என்ன ஆகும், மக்களுக்கு போயிட்டு ரீச் ஆகும். தெரியும், மக்களுக்கு ரீச் ஆகும்னா அப்ப என்னோட திறமை வந்து மக்களை அங்கீகரிப்பாங்க. அப்ப அங்கீகரிக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாயிடுவாங்க. 2-3 வீடியோ போட்டால போதும் 2-3 ஃபாலோவர் வந்துருவாங்க எனக்கு. இப்ப ஒரு 3-4 ஃபாலோவர் வந்துருவாங்க. அப்ப வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம திறமை வந்துடுவாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்து டைரக்டர் வந்து நம்மளை கூட்டுருவாரு. நல்லா வாசிக்கிறேன், நல்லா நம்ம வந்து கேட்டது வர பாட்டு இப்ப வந்து நல்ல நல்ல பாட்டா வாசிக்கிறேன்னு சொல்லி கூட்டுருவாரு. அதனால வந்து வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கே ஓபன் பண்ணி இன்னைக்கே ஒரு வீடியோ போட்டலான்னு ஐடியால இருக்கிறேன். ஆனா வீட்டுல வந்து போன் பிடிக்கிறதுக்கு யாரும் இல்ல, ஸ்டாண்டு கிண்டு எதுவுமே கிடையாது. நாளைக்கு தான் ரிங் லைட் எல்லாமே வாங்கணும். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நான் வாசிக்கிறேன், நீ எனக்கு வீடியோ மட்டும் எடுத்து கொடு. உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து, ஆமா ரீல்ஸ் போடுறதுக்கு எடுத்து கொடுக்குறியா? இப்போ வந்து எப்படி சொல்றது, வாசிக்கிறதுன்னா இப்ப எனக்குன்னு தனியா ஒரு பேர் வேணும். எனக்கு பேர்னா இன்ஸ்டால வந்து எப்படி சொல்றது, ஏன் பில்டிங் கேட்டுறான் ஃப்ரீயாவா? சரி ஃப்ரீயா இருக்குல்ல. வாசிக்கணும்னா எனக்கு தனியா ஒரு பேர் வந்து ஓபன் பண்ணணும் இன்ஸ்டால உங்களுக்கு. ஆமா, ஷால் இருக்குது. இப்ப வந்து என்னன்னா தலப்பா நிசார், என் பேர் வந்து நிசார் என் பேரு. உங்க பேரு? ஆமா, இப்ப தலப்பா கட்டி வாசிக்கிறதுனால தலப்பா நிசார் வந்து வச்சிடலாம். இன்ஸ்டா. ஆமா, ஐடி வந்து தலப்பா நிசார். இதுக்கப்புறம்
இதுக்கு மேல ஆமா பிக்கரோட. அந்த டைரக்டர் என்ன ஏன்டா வேணாம்னு சொன்னாருன்னு நினைக்கணும். அந்த அளவுக்கு இவரு நல்லா வாசிக்கிறாரு. அந்த அளவு நீங்க புடிச்சு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, இந்த அளவுக்கு நல்லா வாசிக்கிறாரு, நம்மள ஏன் இவரை மிஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கணும். அவரு அந்த மாதிரி வாசிக்கணும். என்ன பாட்டு வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. என்ன பாட்டா? எனக்கு வந்து ஃபேவரட்டான பாட்டு வந்து இதுதான். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் ஒன்று வாசிங்க பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை எனக்கு. வீடியோ லைட்லாம் வாங்கணும் நாளைக்கு. என்ன பாட்டு வாசிக்கலாம்? ஃபேவரட் பாட்டு வந்து தீ கொளுத்தி. தீ கொளுத்தி. ஆமா, பைசன் படத்துல வந்துச்சுல்ல, அந்த பாட்டு வந்து அதுல ஃபிளூட் மியூசிக் வரும் பாரு, அதை வந்து வாசிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஆன் பண்ணிட்டியா? உள்ள பையில இருந்தது இல்ல, மண் வந்துட்டு. இந்த பொட்டு வச்ச ரத்தினமே, அந்த லைன் வந்து உனக்கு தெரியுமா? உனக்கு அந்த லைன் வந்து எனக்கு கொஞ்சம் 2 லைன் பண்ணாதான் எனக்கு வாசிக்கவே வரும் எனக்கு. அப்படி இந்த பொட்டு வச்ச ரத்தினமே, மறைச்சி வச்ச சித்திரமே, பூ முடிஞ்சி நீ போகையில தீ பிடிச்சி நான் சாகுறனே, தீ பிடிச்சி நான் சாகுறனே. எப்படி? ஓகே ஓகே, நல்லா இருக்கா? ஓகே ஓகேன்னா எப்படி? நல்லா இருக்கு நல்லா இல்லையா? நல்லா இருக்கு ப்ரோ. சுத்தி ஏதாவது விளைச்சா? இல்ல பரவாயில்லதான். இந்த டேக் ஓகேவா? இல்ல, இன்னொரு டேக் போலாம். நீ பொட்டு வச்ச ரத்தினமே, தீ குளிச்சு நான் எப்படி வரும் பாட்டு? நீ பொட்டு வச்ச ரத்தினமே, மறைச்சி வச்ச சித்திரமே, பூ முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சி நான் சாகுறனே, தீ பிடிச்சி நான் சாகுறனே. நல்லாதான் வாசிக்கிறீங்க. எப்படி இருக்கு? நல்லாதான் வாசிக்கிறீங்க. ஓகேவா? ஓகே, வேற ஏதாவது பாட்டு சொல்லு. வேற பாட்டா? வேற பாட்டு எனக்கு அவ்வளவு, நான் பாட்டு அவ்வளவு கேட்க மாட்டேனே. திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா, தேடி வருவாளா, அடானை விட பெண்ணுக்கே புணர்ச்சிகள் அதிகம் வருவானே. நல்லாதான் இருக்கு.
பட் எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். என்ன இது நூலா இது? ஆமா, நூல் தான். பண்ண பாரு. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குது, பட் எனக்கு டைம் ஆச்சு. இது வரும் சவுண்ட் வரலாம். இருங்க இருங்க இருங்க. இன்னும் வேற ஏதாவது பாட்டு சொல்லு. நான் இப்ப இல்ல எனக்கு ஃபோன் பிடிக்கிறதுக்கு ஆளு கிடையாது வீட்டுல. ஒரு 4-5 பாட்டு நான் பண்ணிட்டேன்னா இப்ப இன்னைக்கு நாளைக்கு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து நான் போட்டுருவேன் வீடியோ. எனக்கு வீட்டுக்கு டைம் ஆச்சே. நான் விட்டுறேன் பாவண்ணா, நான் டிராப் பண்றேன்னு சொல்றேன். இன்னொரு 4-5 பாட்டு ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது சொல்லு, நான் வாசிக்கிறேன். எனக்கு டைம் ஆச்சு ப்ரோ. நான் விடுறேன்ப்பா, நான் விட மாட்டேன் சொல்லல, நான் விட்டுறேன். நீங்க விடுறது தெரியும். ஐயோ இப்ப நான் வாசிக்கிறேன், உனக்கு பிடிச்சிருக்கல? உனக்கு பிடிச்சிருக்குது. சொல்லுப்பா, ஏதாவது ஓப்பனா சொல்லு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்ப நீ ஏதாவது உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லு. எனக்கு டைம் ஆச்சு ப்ரோ. ஐயோ நான் விடுறேன்ப்பா, டிராப் பண்றேன்ப்பா. இல்லன்னு சொல்ல, நான் ஒரு 2-3 பாட்டு எடுத்து கூட எனக்கு வீடியோ. ஏதாவது பாட்டு ஏதாவது உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லு. வேற பாட்டா? எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பாச சுத்ததையா, 100 தலைமுறை சேர்ந்து. அந்த பாட்டு தெரியும் உனக்கு? தெரியுது. நல்லா முன்னாடி வாங்க. சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. நீங்க அந்த பாட்டுக்கும் அந்த வாசிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பாட்டு தான் தனுஷ் பாட்டு தான் பாது. சம்மந்தமே இல்லாம வாசிக்கிறீங்களே. என்னப்பா இப்படி சொல்ற? உனக்கு அந்த பாட்டு தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியும் ப்ரோ, ஆனா சம்மந்தமே வாசிக்கிறீங்களே நீங்க. வேற பாட்டு ஏதாவது சொல்லு. சரி, விஜய் படத்துல இன்னிசை பாடி வரும் இந்த பாட்டு, அந்த பாட்டு வாசிங்க. கண்ணில்லை, அந்த லைன் வாசிக்கிட்டுமா? கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது. வாசிங்க. நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. மறுபடியும் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. உண்மையிலே நீங்க அந்த வாசிக்கிறது என்ன சொல்றது சரியில்லை. உனக்கு மியூசிக் பத்தி தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியும், ஆனா நீ அது வாசிக்கிறது என்ன சொல்றது புரியல. எது சரிக்கிறீங்க? நீங்க வாசிக்கிறது சரியில்லைண்ணா. வேற உனக்கு எனக்கு டென்ஷன் படுத்தாத. நான் ஏற்கனவே டைரக்டர் வேணான்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்துட்டு இருக்கிறான். உனக்கு மியூசிக் பத்தி தெரியலன்னு சொல்லு, எனக்கு வாசிக்க தெரியலன்னு சொல்லாத. அந்த மாதிரி என்னன்னா இப்படி திட்டுறீங்க? நீங்க வீடியோ எடுத்து சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்க? நல்லா இருந்தா நல்லா சொன்ன, நல்லா இல்லன்னா நல்லா இருக்கிறத நல்லா இல்லைன்னு சொல்றீங்கடா. நீ எல்லாம் என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா உங்களெல்லாம்? 3 வருஷமா கிளாஸுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு மூச்சு அடக்கி நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன், நல்லா இல்லைன்ற நீங்க. என்னன்னா இப்படின்னா திட்டினா நான் போட்டு போய் நீ வீடியோ எடுத்து நல்லா இல்லை முன்னே. வேற ஏதாவது பாட்டு, ஒரு பாட்டு சொல்லு, கடைசி பாட்டு சொல்லு. கடைசி பாட்டு? சரி, கடைசி பாட்டு உங்களுக்கே சாய்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்க நல்லா வாசிக்கிற பாட்டு வாசிங்க. அப்ப இவ்வளவு நேரம் நான் வாசிக்கலனால வாசிச்சீங்க, ஆனா அந்த பாட்டியே சம்மந்தம் இல்லாத வாசிக்கிறீங்களே, அதுதான் லாஸ்டா ஒரு. உனக்கு எந்த பாட்டு வச்சா பிடிக்கும் உனக்கு? புவியீர்ப்பு விசை நிலை அன்பே அன்பே. அஜித்குமார் அந்த டேரக்டர் பாட முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாரு. என்னையே அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அந்த பாட்டை பிடிக்கிறான் பாரு. கஞ்சாமை ஆமான் என்பது பூங்கொடி, நீ சொல்லடி நீ வாழ்வாசாமாய் அது நீ அறிவாய் பெண்ணே. போதும் போதும் போதும். இது மாதிரி வாசிச்சீங்கன்னா உண்மையிலே
நீங்க அந்த டைரக்டர் மேல போக முடியாது. நீங்க வாசிக்கிறது சரியில்லை, சும்மா சரியில்லை. மெண்டலா நீனு, மெண்டலடா நீனு. நானா இவ்வளவு கஷ்டப்பட்டு வாசிச்சுக்கிற சரியில்லை சரியில்லை என்ன உனக்கு தெரியுமா தெரியாத மியூசிக் பத்தி உனக்கு? நான் தெரியும். நான் எதுக்கு நான் இப்படி திட்டுறீங்க? வீடியோ எடுத்து சொன்னீங்க. வீடியோ நல்லா வாசிக்கிறல்ல, நல்லா வாசிக்கிறா இல்லையா? அதுக்கு நான் அந்த பாட்டுக்கு சம்மந்தம் வாசிக்கிறீங்களே. மண்டையில அடிச்சிடும் அப்படியே. என்ன சம்மந்தம் எல்லாம் என்ன வாசிக்கிறாங்க? நான் நீ இப்பெல்லாம் திட்டினா என்ன விட்டு நீ டேரக்டர் என்ன அப்படி கூட்டுக்கல வேணா, 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க. நல்லா என் மூச்சை அடக்கி நான் வாசிச்சுட்டேன் நானு, உயிர் போற மாதிரி வாசி. நீங்க இப்படி திட்டா நான் போயிடறேன். என்ன இருக்கும் நான் போனேன். நல்லா இல்லைன்னு சொல்றேன் நீ. நான் நல்லா தான் சொல்ல முடியும். வேற படிக்கிற பையன் பாக்குறேன் இல்ல எல்லாம் வேற என்ன சொல்ல வாயில விட்டுரும். நான் இப்படி திட்டுறீங்க. எப்படி திட்டுவாங்க உன்ன? நல்லா தானே சொல்ல முடியும். நல்லா வாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. நீங்க யாரும் சொல்றதுக்கு நல்லா இல்லன்ட்டு? நீங்க யாரு நீங்க நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு? அதுக்கு நான் எப்படி திட்டுறீங்க? நான் லிஃப்ட் கேட்டு வந்தேனா? வாய் உள்ள விட்டு ஆட்டுரும் அப்படியே. நல்லா இல்ல எவனை பார்த்தாலும் நல்லா இல்லன்னு சொல்லுங்க. ஒருத்தன் உயிரை கொடுத்து வாசிட்டு இருக்கானே, நல்லா இருக்குன்னு எவனா ஒருத்தன் சொல்றீங்களாடா? நல்லா அதுக்கு என்ன ஏன் திட்டுறீங்க? நல்லா இல்ல வந்தவனா? ஏய், மியூசிக்க பத்தி உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க எல்லாம் சும்மா, நீங்க எல்லாம் ஒன்னும் சொல்ற மாதிரி கிடையாது. உங்களுக்கு வாசிக்க வரல சரியா கொஞ்சம். ஏய் அடிச்சு பட. நல்லா இல்ல எவனை பார்த்தாலும் நல்லா இல்ல. பைத்தியமா என்ன? 3 வருஷமா கிளாஸுக்கு போய் கத்துக்கிட்டு நான் பைத்தியமா? எனக்கு சொல்லி கொடுத்தோம் பைத்தியமா? நீங்க வாசிச்சா நல்லா சொல்ல நல்லா. நீங்க வாசிக்க நல்லா இல்லண்ணா. நல்லா வாய்க்குள்ள புத்த ஆட்டுறோம் அப்படியே. நல்லா இல்லன்னா நான் போறேன். இங்க பாரா ஏதோ திறக்கிற கதவு முடுறா. சத்தியமா அடிச்சிடும். கதவு முடா நான் போறேன். கதவு முறான்னு அடிச்சிடும். கழுத்தா மட்டும் அடிச்சிடும். கதவு முடு. கதவு முறா அடிச்சிடும். கதவு முறான்னா இங்க பாருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேங்க. நான் சொல்ற கேளுப்பா. ஒரு நிமிஷம் வாப்பா நான் சொல்ற கேளுப்பா. நான் திட்டுனது சாரி மன்னிச்சு சரியா? எனக்கு சத்தியமா வாசிக்க தெரியாது. எனக்கு வாசிக்க தெரியாதா? சும்மா தான் வாசிச்சேன் நானு. சும்மா யூடியூப் பிராங்க் பாரு. கோச்சிக்காது. முன்னாடி கேமரா பாரு. இங்க பாரு சரிதா? சும்மா விளையாட்டுக்கு பாரு. கேமரா வச்சாலாம் எடுத்துக்கிறீங்க. கோச்சிக்காத சரியா? எனக்கு நிஜமாலுமே வாசிக்க தெரியாது. நான் வாசிக்க பிடிக்கல உனக்கு? சத்தியமா பிடிக்கலடா. சொல்ல வேண்டியது முன்னாடியா? நீங்க சும்மாவே திட்டுனீங்க வேற. ஒரு பாட்டுமே நல்லா வாசிக்கல. ஒரு பாட்டுமே வாசிக்கல. சுத்தமா நல்லா எதுக்குண்ணா இப்படி? நிஜமா நல்லா இல்லையா? சத்தியமா நல்லா இல்ல என் மேல பொறாமை ஏதாவது உனக்கு? நான் உங்க மேல நான் லிஃப்ட் கிட்ட வந்தோண்ணா. நானா பிராங்க்ன்றீங்க. எப்போ செய்ய சரியா? எதுவும் இல்ல. நான் வேற வாடா படம் கோச்சிக்கதா? மன்னிச்சிரு சரியா? நம்ம பண்ணது, நான் வாசிச்சது, என்னோட இசை எல்லாம் வந்து ரெக்கார்டா இருக்கும் அதுல. உங்க இசை? ஆமா. இப்போ நம்ம உன்னோட வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? யூடியூப்லயா? ஆமா. நான் வருவேனா? 2 பேரும் தான் வருவோம். அப்ப போடலாம். உனக்கு ஓகேன்னா சொல்லு. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. உனக்கு சம்மந்தம்னா போட்டுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வரல. சரி ரைட் ஓகே. நான் சொல்ற மாதிரி சொல்லு. உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.